ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vpsamayalarai. இன்றைக்கி நம்ம புதினா சாதம் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அது மாடித்தோட்டம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாடித்தோட்டம்லேருந்து பறிச்சிட்டு வந்த புதினா தான் இது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்க. 3 கைப்பிடி அளவுக்கு புதினா, 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு வேணும்னா இதுலேயே சேர்த்துக்கலாம். என்கிட்ட பேஸ்ட் இருக்கிறதுனால நான் இதோட சேர்த்து அரைக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதில் தேவைப்பட்டுச்சுன்னா வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி, சோயா சங்க்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் சேர்த்துக்காமல் வெறும் நம்ம அரைச்சோல்ல அந்த பேஸ்ட்டை மட்டும் சேர்த்து சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருக்குறேன். பச்சை மிளகாவோட காரம் மட்டும் பத்தாதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். சேர்த்து அதோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய அரிசியை இதில் சேர்த்து அரிசிக்கு தகுந்தாப்பில் நம்ம தண்ணி வச்சு எடுத்தோம்னா, விசில் வேணும்னாலும் விட்டுக்கலாம், தம் வேணும்னாலும் விட்டுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான புதினா சாதம் ரொம்ப சீக்கிரமாக இந்த சாதம் ரெடி ஆகிடும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாதம் உதிரியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் முந்திரி அதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் vpsamayalarai சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.